பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம் மூலமாக உங்கள் இல்லங்களிலே வந்து உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு காரணமாக இந்த ஹெவன் டிவியும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹலோ விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? எத்தனையோ பேர் இந்த நாளை காணலை. நம்மளை எழும்பி இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும், நம்முடைய செவிகளில் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இம்மட்டுமாக நமக்கு தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? தேவன் பாராட்டின கிருபைகள் பெரியது. இம்மட்டுமாய் அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக போதுமானவராக நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவராக இருந்தார் இல்லையா? இந்த காலை நேரத்திற்காக அதற்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலையை கர்த்தர் எங்களுக்கு காண செய்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட கர்த்தர் கூட்டி தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலையிலே உம்முடைய சாயலால் நாங்கள் திருப்தியாகத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, காலையிலே உமது கிருபை விளங்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளாலும் ஆண்டவரே வரங்களினாலும் கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் ஆண்டவரே, எதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நிற்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறுதலாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் மாறுதலாக்கி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே இன்று வரைக்கும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்கு நாங்கள் எவ்வளவும் தகுதி இல்லப்பா. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே எங்களை நீ நிலை நிறுத்தி இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவன், சுகம், பலனை தந்து கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு சோர்வுகள் காணப்பட்டாலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நிற்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியானால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதற்கு நாங்கள் தகுதியானவங்க இல்லைப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். எங்களிடத்திலும் எவ்வளோ மீறுதல்கள் இருந்தது கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கால்கள் வழுவி இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கமாயிருந்த ஆண்டவரே
உம்முடைய சமூகத்திலே நீ நிலைநிறுத்தி வைத்திருக்கீங்களே நன்றிப்பா. உம்முடைய சட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியமாக தங்கம் பண்ணும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் கர்த்தாவே எங்கள் அலுவலர்களுக்கு நாங்கள் செல்லும் முன்பாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒரு நிமிடம் சில நிமிடங்கள் இருந்து கர்த்தாவே உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்தி நீ தருகிற வார்த்தையோடு நாங்கள் திருப்தியாக ஆண்டவரை செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே, கூட இருங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். உடைய கரம் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீ கூட இருந்து நடத்துகிறபடினாலும் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டோடைய உதவியினால இன்னைக்கு நிற்கிறேன், நான் இன்னைக்கு உயிர் பெற்றது, நான் உயிரோடு இருப்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுகிறீங்கன்னா ஒரு முறை கூட ஆண்டவருக்கு நம்ம சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே காலை நேரத்தில் உம்முடைய ஒரு வாக்குத்தத்த வசனத்தினாலே எங்களை தேய்ச்சி கர்த்தர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை உயிரோடு இந்த நேரத்திலே நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையில் வந்தது இல்லையா, நம்ம மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய நேரம், நம்முடைய கால்கள் சறுக்கி ஊனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நம்ம இந்த காலை நேரத்திலே ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு இப்போ நல்ல வசனத்தை தந்திருக்காங்க, அதை தியானித்து விட்டு நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசபாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாங்க? வேலை நடத்துங்கள், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் முதல்ல சொல்றாங்க. சரிங்களா? இந்த வசனம் எழுதப்பட்ட முற்பகுதி, அதை என்னோட சினாரியோ பார்க்கும்போது ஆலயம் கட்டுவதற்காக எத்தனித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய யோசனைகள், நிறைய காரியங்கள் அவங்கள பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தேற்றார் பாருங்க. மொத்தமாக சொல்லலை, அப்பா எல்லாரும் திடன் கொள்ளுங்க, எல்லாரும் தைரியமா இருங்க நான் சொல்லலை.
ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். ஃபர்ஸ்ட்டு இந்த செருபாபேல், ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள். ஃபர்ஸ்ட் நீ முதல்ல என்ன பண்ண, திடன்கொள். அடுத்தது என்ன யார்கிட்ட சொல்லுறார், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தேற்றும் போது எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தேட்டுறாங்க, எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க பாருங்கள். முதல்ல சீஃப் பர்சன்ட்ட பேசுகிறாங்க, அடுத்தது ஆசாரியன்ட்ட பேசுகிறாங்க, அப்புறம் ஜனங்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து நின்னாதான் ஒரு காரியத்தை ஜெயமாக பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு பிரத்யட்சமாக ஆண்டவர் சில குடும்பங்களோடு பேச விரும்புகிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் வீடு கட்டுறதுக்கு இடத்துக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்ட இடம் இருக்குது வீடு கட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி செய்யலாம், நான் கெட்டினா லாஸ்ட் வரைக்கும் முடிக்க முடியுமா அப்படின்னு பல பயத்தில் பல திகில்களோடு இருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், வேலை நடப்பீங்க. திடன் கொள்ளுங்க, வேலை நடப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரை பார்த்து தேவன் சொல்கிற மாதிரி வைங்க. ஃபர்ஸ்ட் செருபாபேல்கிட்ட சொல்கிறார், வீட்டின் தலைவனாகிய உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் திடன் கொள்ளுங்கன்னு. அடுத்தது பிரதான ஆசாரியன், அதாவது வீட்டின் தலைவியாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க திடன் கொள்ளுங்கன்னு. அப்புறம் எல்லா ஜனங்களாகிய பிள்ளைகள் எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்கிறாங்க திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் வீடு கட்டுகிறதற்கு யோசித்து கொண்டு பயந்து கொண்டு பின்னால் நிற்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க திடன் கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலை நேரத்தில் பேசுகிறாங்க. பொதுவாக சொல்லலைங்க. முதல்ல அப்பாட்ட சொல்கிறாங்க, அம்மாட்ட சொல்கிறாங்க, பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. திடன் கொள்ளுங்க, பி ஸ்ட்ராங். அதாவது பயத்து தான் எல்லா காரியத்தையும் நம்மளை கீழே தள்ளுது இல்லையா? இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பாருங்க. ஆண்டவர் உங்களை பயப்படுத்தினதான எத்தனையோ நேரத்தில் பயந்து இந்த காரியம் எப்படி போயிருமோ, இந்த காரியம் அப்படி போயிருமோன்னு எத்தனை காரியத்தை கொடுத்து நீங்கள் பயப்பட்டீங்க. ஆனால் அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களை நிலைநிற்க வச்சாங்க இல்லையா? யோசித்து பாருங்க. நீங்கள் பயந்து இதுதான் திஸ் இஸ் த எண்ட், இவ்வளோதான் முடிஞ்சது, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் முடிஞ்சது, நாங்கள் அடிமையாக தான் போகிறோம், இனி இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை காரியத்தில் நீங்கள் தோய்ந்து மறைந்து போக வேண்டியதான நேரத்தில் ஆண்டவர் எல்லாமா உங்களுக்கு மருத்துவராக இருந்து உதவி இருக்காங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியராக இருந்து உங்கள் பண தேவைகளை எல்லாம் சந்திருக்கிறார். மருத்துவராக இருந்து ஒவ்வொரு சுகவீனமாக இருந்த நேரத்திலும் உங்களுக்கு கூட இருந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனையோ இடத்துல ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதான இடங்களிலே அவர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பெரிய தேவனாக இருந்தாங்க. இது எப்படி நடந்ததுன்னே தெரியாது அப்படின்னு எத்தனை நாள் உங்களுடைய வாயில நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களை பார்த்து உங்க குடும்பத்தை பார்த்து இன்னைக்கு ஒவ்வொருவரா ஆண்டவர் பேசுறாங்க. அப்பாவை பார்த்து பேசுறாங்க, ஒய்ஃபை பார்த்து பேசுறாங்க, பிள்ளைங்களை பார்த்து பேசுறாங்க. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பீங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். பி ஸ்ட்ராங் அண்ட் ஒர்க் for I am with you. இன்னும் எத்தனை விதமாக உங்களுக்கு சொல்லணும் அன்புதே பிள்ளைங்களே. அப்பாட்ட மாத்திரம் ஆண்டவர் சொல்லிட்டு விலகலை, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பார்த்து சொல்கிறாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே. யாருக்குன்னு தெரியல, ஆண்டவர் உண்மையாக சொல்கிறாங்க. இதை அனுபவித்த என்னால் என்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும், தேவன் எனக்கு ஒரு வீடை தந்திருக்காங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வீடை தேவன் கட்டளை எடுக்கிறார். தேவன் தான் நின்று எங்களுக்கு ஒரு கொத்தனார் முதல் கொண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் எஸ்பெஷலி எனக்கு ஐடியாவே கிடையாது வீடு கட்டுறதுக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு வந்திருக்க கொத்தனார்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஐடியா வீடு கட்டுறதுனா என்னன்னு சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைகள், இந்த மர வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஐடியாவே கிடையாது. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மர வியாபாரி கிடைச்சாங்க எனக்கு. சில நாட்கள் எனக்கு ஃபினான்ஸ் கூட தந்தாங்க. உண்மையாகவே இது ஆண்டோடைய தயவு. அந்த ஆள் முன்ன பின்ன தெரியாதுங்க. கர்த்தருடைய ஈவு, கர்த்தர் என்னோடு கூட இருந்தார்.
சொன்னார்னா, உண்மையாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் உங்க முன்பாக நிற்கிறேன். பெருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எங்க குடும்பத்துக்கு கட்டளையிட்ட தேவன் உங்க குடும்பத்துக்கு கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். நான் ஜீவனுள்ள சாட்சியாக உங்க முன்பாக நின்று சொல்லுறேன், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க, சந்தேகப்படாதீங்க. இந்த நாள் வரைக்கும், இந்த திருமணமாகி இந்த பிள்ளைகள் வர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்க கூட இருந்தாங்க இல்லையா, உங்களை நடத்தினாங்க இல்லையா. இந்த வீடு கட்டுற வேலைக்கு உங்களுக்கு ஒரு வீடு தர்றதுக்கு ஆண்டவர் வல்லவர் இல்லை நினைக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, விசுவாசி, உங்களை இடை கட்டி கொள்ளுங்கள், புருஷனை போல இடை கட்டி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சர்வ காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபிப்போமா? அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த வசனம் ஆண்டவர் அப்போ வீடு கட்டுறவங்க மாத்திரம்தான் இன்னைக்கு கொடுக்க போறீங்களா, வேற யாருக்கும் இல்லையான்னு கேட்கும்போது ஆண்டவர் இன்னும் சிலருக்கு கூட கொடுத்தார். இதை போல திருமண காரியங்களுக்காக நீங்கள் உங்கள் இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு சில காரியங்கள் உங்கள் மனதிலே வைத்திருக்கிறார். ஆனால் இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆசோலேஷனில் இருக்கீங்களா? உங்களை பார்த்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார். அதை போல் ஒரு வேலை உங்கள் கையில் இருக்குது, இந்த வேலை செய்யலாமா, இந்த வேலை எனக்கானது தானா, இது ஆண்டோடைய சித்தமான்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை உங்களை பார்த்து கூட ஆண்டவர் சொல்கிறாங்க. அதை போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் இவ்வளோ பேருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுறாங்க, நீங்கள் முதல்ல திடன் கொள்ளுங்க, நீங்கள் பி ஸ்ட்ராங், முதல்ல நீங்கள் உங்களை இடை கட்டி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருப்பாங்க, வேற யாரும் வேண்டாங்க, அவர் ஒருத்தர் கூட இருந்தாலே போதும். அப்படிதான் நான் தேவனுடைய பிள்ளைங்களை ஜஸ்ட் யோசித்து பாருங்க. நம்ம யாராவது நம்ம முதுகில் தட்டி பண்ணு, நான் இருக்கிறேன், நான் சொல்கிறேன், இது ஒரு உலக மனுஷன் சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயிரும்? ஒரு சின்ன ஒரு தைரியம் இல்லையா? ஒரு அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, பி ஸ்ட்ராங் அண்ட் do the work, be strong and do the work for I am with you ன்னு சொல்கிறாங்க. இதோட என்ன வேணும்? ஜெபிப்போம் ஆண்டோடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் இருங்க. ஆண்டவரே, சொத்திரிக்கிறோம், இம்மட்டுமாய் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க, இன்னும் கூட இருங்கப்பா, இன்னும் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, சொத்திரிக்க தைரியமாய் ஒவ்வொரு காரியம் செய்ய கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. தந்தை
கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நமக்கு யாரும் இல்லாமல் இருந்த நேரம் கூட சில நேரம் யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கும் போது நம்மகிட்ட யாரும் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்து பேசினா எப்படி இருக்கோன்னு நம்ம யோசிச்சிருக்கோம் இல்லையா? அது போல் நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகி முடிகிற வரைக்கும் கூட சில நேரம் நமக்கு யாரோ பேசுகிற போல இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட ஒரு நண்பனாக வர ரெடியா இருக்கிறாங்க. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பு நீர் அருகினிலே. நான் அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பு நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். ஆண்டவர் நம்மள அவர் நினைக்கிற மாதிரி வரையணும்ன்ற நினைக்கிறார் இல்லையா? அவருக்குள்ளே விசுவாசமா இருக்கிறோம். அவருடைய முகம் அவர் என்ன எதிர்பார்க்கிறோம், எப்படி எதிர்பார்க்கிறாரோ அவருடைய பிரதிபலிப்பா நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம அந்த ஷேப்ல டியூன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம் தெரியுமா? நம்முடைய சில ஆசையில ஏசப்பா இப்படி வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சில ஆசைகளை திணிக்கும் போது என்ன பண்ணும்? ஷேப்லெஸ்ஸா வந்துடும். அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்றது வராம இருக்கும் இல்லையா? ஈவன் தென் ஆண்டவர் என்ன பண்றாங்க? கருத்துல வச்சிருக்காங்க, தூக்கி போட்டு இன்னொரு தடவை வரையணும்னா அந்த ஸ்ட்ரகிள், அந்த சோதனை, ஆண்டவர் அந்த வரைந்தாங்கன்னா எவ்வளோ பெயின் இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணாம என்ன பண்ணலாம்? இந்த லைட்டா தட்டி நம்ம சரியாக்குவோமான்னு அவர் கையில வச்சிட்டு இருக்காரு. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை முழுமையா ஒப்பு கொடுப்போமா?
தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லா காரியத்தையும் எல்லா நேரங்களிலும் அப்பா, எல்லா குறைவுகளையும் அப்பா நீ நிறைவாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம். குறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குறைவற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீர் எங்களை நிறைவாக்கி சம்பூர்ணமடைய பண்ணுன தேவனாக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் போக்கிலும் எங்கள் வரத்திலும் தேவரீர் கூட இருந்தப்பா கண்ணின் பணி போல காத்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இனிமாய் ஆண்டவரை, இந்த ஆண்டவரை ப்ரோக்ராமை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்த ப்ரோக்ராம் ஒரு நாளும் தடைப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தை பிள்ளைகளுக்கு சுமந்து செல்லுகிற ஆண்டவரே ஒரு நிகழ்ச்சியாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமா இந்த ஹெவன் டிவி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. அநேக செயல் திட்டங்களோடு ஆண்டவரை செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நிறுவனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரை, இப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கான ஆண்டவரே ஒரு ஹெட் ஆஃபீஸை கட்டிக்கொண்டிருக்கிறோம். சேவை செய்வதற்கான ஒரு இடத்தை கட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கர்த்தாவே எந்த குறைவும் காணப்படாதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, அதை நாங்கள் நிறைவாக்கி சம்பூர்ணமடைய பண்ணி ஆண்டவரே அதை சந்தோஷப்படுகிற நாளை நாங்கள் எங்கள் கண்கள் கண்டு மகிழத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ப்ரோக்ராமையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. உமக்காக ஆண்டவரே ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த ராஜ்யத்திலே கர்த்தர் எங்களையும் ஒரு பங்குள்ளவர்களாய் ஆக்கியிருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே ஹெவன் டிவியின் பங்காளர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய தேவையும் கர்த்தர் நிறைவாக்குங்கப்பா ஆண்டவரே. டைரக்டாக இன்டைரக்டாக பார்ட் டைம் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். விசேஷமாக ஜபத்தின் மூலமும் ஆண்டவரே தங்கள் காணிக்கைகள் மூலம் எங்களை தாங்குகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தந்ததற்கு ஆண்டவரை 100 ஆண்டவரை இன்னும் 1000 மடங்கும் அவர்கள் பலனை பெறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஐக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாளைக்கு நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே நீ தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே பி ஸ்ட்ராங் அண்ட் ஒர்க் சொல்ற மாதிரி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திடன் கொண்டு கர்த்தாவே வேலையை ஒவ்வொருவரும் ஆண்டவரை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அவர் வாழ்வுகளை கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீரே கூட இருங்க, வழி நடத்துங்க. ஏசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். Be strong and work. God is with you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருதயம்